ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டீச்சராக நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மேண்டேட்ரியாக இருக்குது. தட் டூ இந்த காலத்தில் ரொம்ப ஏஐ, ரொம்ப ஸ்டெம் கோர்சஸ் இதெல்லாம் வந்து டெவலப் ஆனதுனால நம்ம வந்து ஆன்லைன் நம்ம என்ன தான் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாக நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போய் டீச்சராக இருந்தால் கூட ஆன்லைனில் வந்து நம்ம டியூஷன் எடுக்கிறது அல்லது ஆன்லைனில் நம்ம டீச்சிங் பண்ணுறது வந்து ரொம்ப மேண்டேட்ரி ஆகிட்டு, நம்ம ஈவன் ஸ்கூல்ஸில் கூட டிஜிட்டல் போர்டை ஹேண்டில் பண்ண தருது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பேசிக்லி ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஸோ தட் டூ ஆஸ் அன் ஆன்லைன் டீச்சர். ஸோ இப்போ ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்படி டீச் பண்ணுறோங்கிறதுக்கு வந்து இந்த பென் டேப் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ பேசிக்கலி ஐ வுட் லைக் டு ஷோ யூ தட் திஸ் இஸ் த பென் டேப் விச் ஐம் யூசிங் ஃபார் லாஸ்ட் 3-4 years. ஸோ நான் வந்துட்டு லைக் ஒரு லாஸ்ட் 5 years கிட்ட ஒரு 3 years இருக்கும் நான் இந்த பென் டேப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு சமீபத்தில் இது வந்து கொஞ்சம் ட்ராவலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணதுனால இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. அண்ட் திஸ் பென் ஆல்சோ சி, திஸ் இஸ் ஐ திங்க் நியூ பென் ஒன்லி. பட் இந்த பென்னோட நிப்பு வந்து அடிக்கடி பிரேக் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப அதோட வாட் யூ கால் தட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் பென் இஸ் நாட் ஸோ குட். ஸோ நான் வந்துட்டு இப்போது நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு புத்தம்புது பென் டேப் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய பென் டேப் இல்லை. ஏன்னா எனக்கு பழைய பென் டேப்பில் இருந்த ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, இது வந்துட்டு நம்ம உள்ள கை சைஸ் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ பெரிய லேப்டாப்பை கவர் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஸ்ட்ரகிளிங். ஸோ நம்ம ரொம்ப நெருக்கமாக எழுத வேண்டியிருக்கு, ஃபாஸ்ட்டாக எழுதுனா அது வரல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். பட் நான் கொஞ்சம் யூஸராக லேமேன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு யூசர் லாங்குவேஜில் சொல்கிறேன். பட் இப்போ நான் வந்துட்டு புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நல்லா இருக்கும் நான் நம்பி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பாக்ஸ் பெருசாக இருக்குது, ஆனால் உள்ளே வந்துட்டு குழலாடுது, அது உள்ளே தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பாக்ஸுங்கிறதுனால இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க, உள்ள குட்டியாக தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதை விட பெருசாக இருக்கும். பார்க்கலாம். வர இந்த அமேசானில் பேக்கேஜ் நல்லாவே இல்லைங்க. நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக, ஒரு மாதிரி எனக்கு கடமைக்கு பார்சல் பண்ணுற மாதிரி பண்ணி அனுப்புகிறாங்க. ஐ டோன்ட் நோ, எதுக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டதுனால ஓரளவுக்கு நம்ம சுமாராக பண்ணால் கூட போதும், பிரித்து போடுறது தானே நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் எனக்கு வர பிடிக்கவே மாட்டேங்குது. பார்சலை சொல்கிறேன், பிடிக்கவே மாட்டேங்குது. பாக்ஸ் பெருசாக இருக்குது, பட் இவ்வளோ பெருசு உள்ளே இருக்கும்னு எனக்கு தோணலை. இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுவோமா? இங்கே ஒரு கட்டு போதும் வர வேண்டும் உனக்காக. வாவ், ஆக்சுவலி கொஞ்சம் லென்த்தான போர்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு அங்கே நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக தெரிஞ்சுது. யூஸ்வலி குட்டியாக தெரிஞ்சது இங்கே வந்து பெருசாக தெரியும். பெருசாக தெரிஞ்சது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் யூஸ்வலாக பெருசாக தெரியறதே குட்டியாக தான் வரும். ஸோ எஸ், ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்துட்டு அதை ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் வாவ், செம்மையாக இருக்குங்க. புதுசுங்கிறதுனால செம ப்ரீமியமாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், பவர் பென் கீஸ். ஸோ எனக்கு என்னென்னா, எப்போவுமே இந்த பென் டேப்பில் இது பேசிக்கலி இந்த பென் டேப் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பென் டேப்பில் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு பென் கொடுத்துருப்பாங்க, நான் காட்டுறேன். இந்த பெண்ணில் நம்ம இங்கே எழுதணும்னா இங்கே எழுதுறது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. பட் இந்த பென் டேப்பில் இந்த சைடு பட்டன்ஸ் இருக்குது தெரியுமா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த சைடில் பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக எதுக்கு இருக்குன்னே எனக்கு என்றைக்குமே தெரிஞ்சதில்லை. ஆனால் அதை நான் யூஸ் பண்ணதுமே இல்லை. நம்ம எழுதுவோம், அதை அப்படியே வச்சுருவோம், அவ்வளோதான். பட் அந்த சைட் பட்டன்ஸ்லாம் இருக்குது. நம்ம இதில் ஏதாவது மேனுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம நிறைய நிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அந்த பெண்ணுக்குரிய நிப்பு. ஃபஸ்ட் இந்த பெண்ணை காமிச்சிடலாம். பெண்ணுக்கு அழகான ஒரு கூடு தந்துருக்காங்க, பென் கவர் மாதிரி. வாவ், பெண்ணே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பென் வச்சு தான் இதில் நம்ம எழுதணும். ஆல்ரெடி நிப்பு போட்டு இருக்குது. ஸோ இந்த பென் வச்சு தான் நம்ம எழுதணும். ஸோ திஸ் இஸ் த பென். And talking about this is a nip. நம்ம எப்படி நார்மலாக ஒரு பெண்ணுக்கு நிப் இருக்குமோ, இது ஒரு டிஜிட்டல் நிப்பு. அண்ட் திஸ் இஸ் த கனெக்டர். இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் we have one pen stand. See,
இது வந்துட்டு எதுக்குன்னா இது வந்து நம்ம எழுதிட்டு நம்ம வைக்கும்போது தரையில் வச்சோம்னா அது உருண்டு போய் கீழே விழுந்துடும் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரியுதா கிளியராக? ஸோ இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம வச்சுட்டோம்னா இட்ஸ் அ பென் ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாம் இனிஷியலி பார்க்க வரதுக்கு கொஞ்சம் வந்து ஆடம்பரமான ப்ராடக்ட்ஸ் மாதிரி தெரியும், பட் இது ஆடம்பரம் இல்லை, அத்தியாவசியம். ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இதோட லிங்க் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் திஸ் இஸ் நம்ம இதில் இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. இது வந்து என்னத்துக்குன்னா நம்ம எப்படி வந்து நம்ம பென்சிலுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ப்னர் இருக்குமோ அதே மாதிரி இந்த பென்னுக்கான ஷார்ப்னர் தான் இது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, எனக்குமே இனிஷியலி தெரியாமல் தான் இருந்தது. இந்த பெண்ணோட நிப்பை நம்ம இதில் மாற்றுறது மூலிமா we can sharp it and after the usage we can put it like this. இந்த basically 2-in-1 purpose. அதை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதிலேயே வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? நான் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி காட்டுறேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த பென் டேப்பை வந்து நம்ம மவுஸாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டரில் ஒரு ஒயிட் போர்டு வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம இங்கே எழுதணும்னா அங்கே வரும் பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இந்த போர்டை வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு நம்ம இப்போ எதாவது எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே எழுதுறோன்னா அது எங்கேயோ போகுது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அது ஆக்சஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் வரும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு நோட்டில் எழுதுகிற மாதிரி தாங்க இருக்கேன். புதுசுங்கிறதுனால ரொம்ப வந்துட்டு ஸ்மூத்தாக எழுதுது. நமக்கு வந்து வெளியே சவுண்டே வராது. நம்ம நோட்டில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் வருது. என்ன எனக்கு கொஞ்சம் கேமராவையும் ஹோல்டு பண்ணி இதையும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி நான் இதில் அழகாக எழுதி பார்க்குறேன். ஸோ நம்ம கொஞ்சம் இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா இன்னும் அழகாகவே எழுத முடியும். ஸோ இதுதான் இதோட யூசேஜ். சூப்பராக எழுதுது. I know this tool is actually very useful for so many online tutors. ஸோ நீங்கள் எல்லோரும் இது வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஆக்சுவலி யூ கேன் பர்ச்சேஸ் திஸ். பட் ஒன்லி திங், நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயம்னா இது வந்துட்டு எவ்வளோ லாங் வரும்னு எனக்கு தெரியல. பட் யூஸ்வலி பென் டேப் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட் இல்லை. அது வந்துட்டு எல்லா பென் டேப்ஸுமே ரொம்ப நாள் வரும். அண்ட் டிபெண்டிங் அப்பான் த யூசேஜ் அண்ட் அந்த நம்ம பென்னு அந்த டேபெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்துட்டு அது வந்து ரொம்ப டச் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக நம்ம மற்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லது. யூஸ்வலாக நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டான இந்த கவரெல்லாம் பறக்க விட்டுருவோம். பட் என்னோட சஜஷன் என்னென்னா பென் டேப் வந்துட்டு இந்த ஹோல் போர்டே கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா தான். பிகாஸ் நம்ம இப்போ மவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பெண்ணை கொண்டு இந்த போர்டு மேலே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலி நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனை அவ்வளோ ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இதுவும் மவுஸை ஆக்ட் பண்ணும், அதுவும் மவுஸை ஆக்ட் பண்ணும்போது இன்னும் அந்த ஆம்பிகுவிட்டி இஷ்யூஸ் வந்துடும் கம்ப்யூட்டருக்கு. ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அது பெரிய கன்ஃபியூஷிங்காக இருக்கும். ஸோ வாட் ஐம் சஜஸ்டிங் இஸ் எப்போவுமே நீங்கள் இதை வந்துட்டு இந்த மாதிரியே நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன், நான் எடுத்த பொருளை வைப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு சிறந்த ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கும். நான் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. பட் இன் தீஸ் கேசஸ் நோ, இட் ஹேஸ் டு பி டன் ரைட். ஸோ ஃபார் மீ ஆல்சோ இது வந்துட்டு இது இப்படி இருந்தால் தான் ஒழுங்காக இருக்குங்கும் போச்சில் நம்ம வந்துட்டு அதை அப்படி தான் வைக்கணும். அண்ட் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் எக்ஸ்பென்சிவ். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு ஒர்க்குக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ ஒர்க்குக்காக செலவழிக்கிறது வந்துட்டு ஒரு மேண்டேட்ரியான ஒரு திங்காக இருக்கிறதுனால நம்ம வாங்குகிறோம். பட் என்ன தான் மேண்டேட்ரியாக இருந்தாலும் அதை நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியதும் நம்மளோட பொறுப்பு தான். ஸோ அதை பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்னா மட்டும் பென் டேப் வாங்குங்க. அண்ட் டீச்சர்ஸ் இது வந்துட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்மளும் கற்றுக்கணுங்கிறதுனால ஸோ ஒரு பென் டேப்பு நம்ம வாங்கணும்னா அதை பாதுகாப்பாக பார்க்க வேண்டியது எவ்ரி டீச்சர்ஸ் ரோல். ஸோ அதனால் வந்துட்டு அதை பத்திரமா வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதை நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னோட டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் இருக்கணும், அந்த லேப்டாப் பக்கத்துலேயே பென் டேப் வச்சுருப்பேன். அதை வந்து எதுவுமே அதில் வைக்க விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பத்திரமா வைக்க முடிஞ்சதுன்னா இட்ஸ் குட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கி நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ வரிசையாக போடுறேன். அது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.